அரியணையில் அமர்ந்திருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் நம்மோடு பேசும்படி வேண்டுதல் செய்வோம். எங்களோடு பிரசன்னராக இருந்து அனுதினமும் தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தி எங்களோடு வாசம் செய்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, விண்ணக காட்சியினூடாக யோவானை துன்ப காலத்தில் பலப்படுத்தியதைப் போல இந்த நாளிலும் உம்முடைய திருமறையின் ஊடாக எங்களை பலப்படுத்த உம்மிடத்திலே நாங்கள் பிரார்த்திக்கிறோம். வேதனையும் துன்பமும் போராட்டங்களும் நிறைந்த உலகில் உம்முடைய பிரசன்னம் எப்போதும் எங்களோடு கூட இருக்கிறது என்கிற நம்பிக்கையை இந்த நாளில் அதிகமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். திருத்தூதுவர் யோவானுக்கு அருளப்பட்ட விண்ணக காட்சியில் அரியணை ஒன்று காண்பிக்கப்படுகின்றது. அந்த அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருந்தார். அவரை சுற்றி போடப்பட்டிருந்த 24 அரியணைகளில் 24 மூப்பர்கள் அமர்ந்திருந்தனர். இந்த காட்சியை சுற்றி வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களில் வேறு சில காரியங்களும் காட்டப்படுகின்றன, காட்சியாக தரப்படுகின்றன என்பதை இந்த வசனங்களில் நாம் காண்கின்றோம். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களின் சில வாக்கியங்களை நான் வாசிக்கின்றேன். அந்த சிங்காசனத்திலிருந்து அல்லது அரியணையிலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது என்று சிங்காசனத்தை சுற்றி சொல்லப்பட்டிருக்கின்ற சில செய்திகள் இந்த வசனங்களில் வருகின்றன. இந்த வசனங்களில் சொல்லப்பட்டுள்ள 3 மிக முக்கியமான செய்திகளை இன்று நாம் தியானிக்கப் போகின்றோம். முதலாவதாக மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும். 5ஆம் வசனத்தின் தொடக்கத்தில் அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த காட்சி கடவுளுடைய வெளிப்பாட்டை, மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட் என்பதை சொல்வதற்காக மின்னல்கள் இடி முழக்கங்கள் என்று திருமறையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் அக்கினியிலிருந்து மின்னல் புறப்படும் காட்சியை எசேக்கியேல் காண்கின்றார். கடவுளுடைய சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது என்றும் மின்னல்கள் உலகை ஒளிரச் செய்தன என்றும் சங்கீதக்காரர் 75ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில் கூறுகின்றார். கடவுளுடைய சத்தம் கேட்கப்படும் போது அதனை தவிர்க்க முடியாது என்று யோபு 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூறுகின்றது. சீனாய் மலையில் கடவுளின் சத்தத்தை கேட்டு இஸ்ரவேலர் நடுங்கினர் என யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கின்றது. மேற்கூறிய வசனங்களெல்லாம் மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் கடவுள் பிரசன்னராயிருக்கிறார் என்கின்ற செய்தியை நமக்கு சொல்கின்றன. யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்தில் கடவுளுடைய சத்தத்தை கேட்டு இஸ்ரவேலர் நடுங்கினார்கள் என்று நாம் படித்தோம். ஆனால் மோசே அதே கடவுளுடைய சத்தம் கேட்கப்பட்ட பொழுது அவருடைய பிரசன்னத்தில் அவர் மலையில் இருக்கிறார் என்பதையும் நாம் இந்த பகுதியில் காண்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வோருக்கு மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் அரணாக இருக்கின்றன என்பதையும், அவரை பகைப்போருக்கு அவை நடுக்கமாகவும் அச்சமாகவும் இருக்கின்றன என்பதையும் யாத்ராகமத்தில் 19ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள காட்சி நமக்கு கற்றுத்தருகின்றது. அவருடைய பிரசன்னம் நமக்கு அரணாக இருக்கும்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்கும்படி ஆண்டவர் அழைக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மை நெருங்க முடியாத நிலையில் நாம் வாழ்வோம் என்றால்
இன்றே நாம் நம்மை சரி செய்து கொள்வது மிகவும் அவசியமானது. அடுத்ததாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற மற்றொரு காட்சி 7 அக்கினி தீபங்கள். 5ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தின் 2வது பகுதியில் தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன என்று நாம் படிக்கிறோம். 7 அக்கினி தீபங்கள் அல்லது 7 தீவட்டிகள் என்பவை கடவுளின் 7 ஆவிகள் என இந்த வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகின்றது. மீண்டும் அந்த வசனத்தை பாருங்கள். 5ஆம் வசனத்தின் 2வது பகுதி, 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் இவை சிங்காசனத்திற்கு முன்பும் எரிந்து கொண்டிருந்தன என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மேற்கூறியவைகளின் அடிப்படையில் கடவுளின் 7 ஆவிகள் அல்லது கடவுளுடைய 7 தன்மைகள் சிங்காசனத்திற்கு முன்பாக ஒளி வீசி கொண்டிருந்தன என்று நாம் கூறலாம். 7 ஆவிகளை குறித்து ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் விளக்கி கூறுகின்றது. சிங்காசனத்திற்கு முன்பு ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன், அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய ஆவி ஆகிய 7 ஆவிகள் ஒளி வீசி கொண்டிருக்கின்றன. 7 அக்கினி தீபங்கள் எரிந்து கொண்டிருக்கும் காட்சி நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்கின்றது. இடி முழக்கம், மின்னல், சத்தம் போன்றவைகளின் மத்தியில் கடவுளின் ஆவிகள் அல்லது த பிரசன்ஸ் ஆஃப் காட் 7 விதமான ஒளிகளை மிக அமைதியாக தந்து கொண்டிருக்கின்றது. அல்லது அவைகளின் மத்தியில் கடவுளின் 7 விதமான செயல்பாடுகள் மனிதரை பராமரிக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். கொள்ளை நோய்களும் பொல்லாங்குகளும் துன்பமும் நடைபெற்று வருகின்ற இந்த இறுதி காலத்தில் இந்த காட்சி நமக்கு ஆறுதல் தருகின்ற ஒரு காட்சியாகும். ஆபத்துகளும் துன்பமும் கொந்தளிப்புகளும் அச்சுறுத்தல்களும் இருக்கும் சூழ்நிலைகளிலும் ஆண்டவரின் பிரசன்னத்தில் வாழும் அவரது பிள்ளைகளை ஆண்டவர் தமது 7 வகையான செயல்பாடுகளால், 7 விதமான செயல்பாடுகள் எனில் அவருடைய ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன், அறிவு போன்றவைகளை தந்து நம்மை பராமரிக்கிறார் என்பது திருமறை நமக்கு தரும் ஆறுதலான செய்தி. கடவுளின் இத்தகைய பராமரிப்பை பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிக்கும்படி ஆண்டவர் இன்று நம்மை மீண்டும் அழைக்கின்றார். 6ஆம் வசனத்தின் தொடக்க வாக்கியத்தில் பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் என்கின்ற ஒரு காட்சி சொல்லப்பட்டிருக்கின்றது. 6ஆம் வசனத்தின் தொடக்க வாக்கியத்தை வாசிக்கின்றேன். சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் என்பது மனிதனால் விளக்க இயலாத ஒன்று என்று கூறலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆகாய விரிவுக்கு மேலேயும் கீழேயும் தண்ணீர் இருந்தது என்று கூறப்பட்டிருக்கின்றது. 148ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்கள் கடவுளை துதிக்கும்படி சங்கீதக்காரர் அழைக்கிறார். ஆகாய மண்டலத்தின் மேல் விண்ணகத்தின் தரையாக ஒரு பெரிய கடல் இருந்ததாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்து மக்கள் நம்பி வருகின்றனர். மேலும் இந்த கடலின் மேலேயே கடவுள் தமது அரியணையை ஏற்படுத்தியுள்ளார் என்றும் நம்பப்பட்டது. 104ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் கடவுள் தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவினார் என்று குறிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகளின் அடிப்படையில் பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் 3 காரியங்களை அடையாளப்படுத்துகின்றது. ஒன்று, விலை மதிப்பற்ற உயர்ந்த நிலை, ப்ரீஷியஸ்னஸ், கண்ணாடி கடல் சொல்லுகின்றது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். யோபு 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பொன்னும் பளிங்கும் விலை உயர்ந்தவை என்று நாம்
படிக்கிறோம். அதைவிட மிக உயர்ந்த நிலையில் உள்ளதே பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல். அந்த மிக உன்னதமான உயர்ந்த நிலையை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தப்படும்படி யோவானின் காட்சி நம்மை அழைக்கின்றது. பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் சொல்கின்ற மற்றொரு செய்தி டேஸ்லிங் பியூரிட்டி அல்லது திகைப்பூட்டும் தூய்மை. பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் கண்களை சிமிட்டும் ஒளியை தரக்கூடியது. இது கடவுளின் தூய்மைக்கு அடையாளமாகிறது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணும் கடவுளை நாம் வணங்குகின்றோம். பரிசுத்தராகிய அவருக்கு முன்பாக நிற்கும்படி நம்மை பரிசுத்தப்படுத்தும்படி பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் நம்மை அழைக்கின்றது. பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் சொல்கின்ற மற்றொரு உண்மை மிக நீண்ட தூரத்தை சுட்டி காட்டுகின்றது. கண்ணாடி கடல் கடவுளின் சிங்காசனம் மனிதருக்கு மிக தூரத்தில் இருப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. நம்மை கடந்து மிக தூரத்தில் இருக்கும் கடவுள் மனிதராகிய நாம் நெருங்கி சேர்வதற்காக மனித வடிவமெடுத்து குமாரனாக உலகில் அவர் அவதரித்தார். அவர் மூலமாக கடவுளிடம் சேரும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த கிருபையின் காலத்தை பயன்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக வாழும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இன்று நாம் கற்ற 3 காட்சிகளையும் மீண்டும் நினைப்பூட்ட விரும்புகின்றேன். முதலாவது, சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்ட மின்னல்கள், இடிமுழக்கங்கள், சத்தங்கள். இவை கடவுள் பிரசன்னராயிருக்கிறார் என்பதை நமக்கு சொல்லுகின்றன. இரண்டாவது காட்சி 7 அக்கினி தீபங்கள். துன்பங்களும் கொள்ளை நோய்களும் நம்மை நெருங்கி இருக்கையில் கடவுள் தமது 7 வித செயல்பாடுகளால் நம்மை பராமரிக்கிறார் என்பது இந்த காட்சி நமக்கு சொல்லுகின்ற ஆறுதலின் செய்தி. மூன்றாவது, பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல். விண்ணகத்தின் மிக உயர்ந்த நிலையையும் கடவுளின் திகைப்பூட்டும் தூய்மையையும் மிக நீண்ட தொலைவில் இருக்கும் கடவுள் நமக்காக நம் அருகில் வந்ததையும் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. கிருபையாக நம் அருகில் வாழும் கடவுளிடம் சேர்ந்து அவருடைய ஆசிகளை பெற ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபிப்போம். எங்களோடு மனித வடிவில் எப்பொழுதும் வாசம் செய்கின்ற எங்கள் ஆண்டவரே, நீர் விண்ணகத்தில் உயர்வான இடத்தில் யாரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கின்ற பரிசுத்தர், மிக ஆற்றல் கொண்டவர் என்பதையெல்லாம் தியானிப்பதற்கு எங்களுக்கு அருள் தந்தீர். மிக உன்னத நிலையில் இருக்கிற நீர் பாவிகளாகி எங்களை தேடி தாழ்மையின் கோலமெடுத்து எங்கள் அருகில் வந்து நிற்கின்ற கிருபையை உணர்ந்தவர்களாக உம்மை நாங்கள் சுதந்தரித்து மகிழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.